Good morning to all. Today topic personal income. Personal income is the total income received by the individuals of a country from all sources before payment of direct tax in a year. Personal income அப்படின்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்ட்ரியில் 1 இயரில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ பெறக்கூடிய அதை ரிசீவ் பண்ணக்கூடிய வருமானத்துடைய ஒட்டுமொத்த தொகை, அதுக்கு பேர் என்ன சொன்னால் மொத்த தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இயரில் 1 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம், அந்த வருமானம் அவர்களுக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ கிடைக்கலாம். அந்த இன்கம் அப்படின்றது அவங்களுக்கு என்ன வகையான இன்கமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் அண்ட் வேஜஸ், அது வட்டியாகவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாரத்தின் அடிப்படையிலையோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய உழைப்பை வெளிப்படுத்தி பெறக்கூடிய ஊதியமாகவோ அவங்களுக்கு இன்கம் அப்படின்றது கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு தனிநபர்களுடைய இன்கம் அதோடைய ஒட்டுமொத்தம் தான் சொல்லலாம் தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லலாம். The personal income is the total income received by the individuals of a country from all sources before payment of direct tax in a year. Personal income is never equal to the national income. Personal income அப்படின்றது நேஷ்னல் இன்கமுக்கு எப்பவுமே ஈக்குவலாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் ஒரு வருடத்தில் பெறக்கூடிய வருமானம், அந்த வருமானம் அப்படின்றது பல விதங்களாக அவங்களுக்கு கிடைக்கலாம். அதுதான் இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் அண்ட் வேஜஸ். இந்த 3 விதமாக அவங்களுக்கான இன்கம் அப்படின்றது டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ கிடைக்கலாம். இந்த இன்கம் அப்படின்றது எதற்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், இந்த மாற்று செலுத்தல்கள் இதோடு சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம் அந்த நாட்டுடைய நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்காது. பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம் பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூட் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வியர்ஸ் தே ஆர் நாட் இன்க்ளூட் இன் த நேஷ்னல் இன்கம். Personal income is derived from national income by dictating undistributed corporate profit and employees contribution to social security schemes and adding transfer payment. இந்த பர்சனல் இன்கமும் நேஷ்னல் இன்கமும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈக்குவலாக இருக்குது, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இண்டிவிஜுவல் இன்கமோட பர்சனல் இன்கமோட சேர்க்கப்படுது. அப்படி சேர்க்கப்படும் போது ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் சொல்லுவாங்க, பென்ஷன். இந்த பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டிலேருந்து மக்களுக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் கிடைக்கக்கூடிய அவர்கள் பெறக்கூடிய வேலை வாய்ப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்கம்மு ஒவ்வொரு தனிநபருடைய இன்கமோடு சேர்க்கப்படும் போது இது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு நேஷ்னல் இன்கமோடு சேர்க்கப்படாத ப்ராஃபிட், கார்ப்பரேட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். கார்ப்பரேட் ப்ராஃபிட் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபருடைய ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பாதுகாப்பு திட்டங்கள், உழைப்பாளருடைய பங்களிப்பு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணிவிட்டு எதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்றத ஆட் பண்ணால் நமக்கு எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் அப்படின்றது கிடைக்குது. பர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நாட்டில் 1 இயரில் ஒவ்வொரு தனிநபர்களும் பெறக்கூடிய வருமானம், அந்த வருமானம் அப்படின்றது அவங்களுக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ கிடைக்கலாம். ஒரு நாட்டில் நேஷ்னல் இன்கமும் பர்சனல் இன்கமும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்
கவுண்டிங் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். கணக்கில் வராத நேஷ்னல் இன்கமோட கணக்கில் வராத கார்ப்பரேட் ப்ராஃபிட், பென்ஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்டிவ், இதோடைய செலவுகள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் தான் சொன்னோம் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் இன்கம் ஈக்குவல் நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். இதில் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்புக்காக மற்றும் கார்ப்பரேட் ப்ராஃபிட், நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு எதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம், அந்த ஓய்வூதியம் தான் நான் சொல்கிறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதை எதோட ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய ஒவ்வொரு தனிநபருடைய இன்கமோட ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான சொன்னால் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.